இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தேவையில்லாத கொழுப்புக்கள் உடம்பிலிருந்து வெளியே செல்லும். ஆக மொத்தம் ஆண்களுக்கும், பெண்களுக்கும், சிறியவங்களுக்கும், பெரியவங்களுக்கும் எல்லோருக்கும் பெண்களுக்கான அந்த மாதவிடாய் காலத்துடைய சீரமைப்பை ஆண்களுக்கான சக்தியை கொடுக்கிறது. ஆண்களுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. கொள்ளு சாப்பிட்டா உடல் எடை குறையும். அன்பு நண்பர்களே, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளைச்சவன்னா ஒல்லியா இருக்கிற ஒரு நபருக்கு எள்ளு சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் பூசுன மாரி வரும். இளைச்சவனுக்கு எள்ளு. கொழுத்தவனுக்கு நல்லா குண்டா இருக்கிற ஒரு கொழுத்தவனுக்கு கொள்ளு. கொள்ளு சாப்பிட்டா உடல் எடை குறையும். இதாங்க கான்செப்ட். பாருங்க, எவ்வளோ பெரிய வைத்தியத்த கிராமத்தில சாதாரணமா பேசிட்டு போயிட்டாங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? கொள்ளு சாறு. ஹார்ஸ் ஹார்ஸ் கிராம் ஜூஸ். எப்படி வீட்டிலேயே நாம தயாரிக்கிறது அப்படிங்கிற அந்த மேனுஃபேக்சரிங், அதாவது செய்முறை விளக்கத்தை இப்பொழுது நாம பார்க்க போறோம். அதாவது கொள்ளு சாறு தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நீங்களே வீட்ல செஞ்சு சாப்பிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியமான ஒரு கொள்ளு ஜூஸ் வீட்டிலேயே எப்படி செய்கிறது, அதுவும் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு 4-5 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு கொள்ளு ஜூஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்களா? கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். இது வந்து நைட்டே நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 8 மணி நேரம் ஊறின 100 கிராம் கொள்ளு எடுத்து வச்சுருக்கோம். மலை நெல்லிக்காய் ஒரு 3, அதை வந்து கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் லெமன் எடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேவைன்னா இந்த லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்ரிக் இதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 லிட்டர் தண்ணி. இந்த 5 பொருளை வச்சு நம்ம இந்த கொள்ளு ஜூஸ், ஆரோக்கியமான உடலுக்கு வலிமை தரக்கூடிய கொள்ளு ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இந்த கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன உடனேயும் 1 லிட்டர் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே இந்த இயற்கையான ஒரு பானங்கள் தயாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பண்ணணும். இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1 லிட்டர் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் ஹீட் ஆனவுடனேயும் நம்ம இந்த ஊற வச்ச கொள்ளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி 1 லிட்டரு சேர்த்து சூடு பண்ணியிருக்கோம். இது சூடாகட்டும். அப்போ இந்த நைட்டு ஊற வச்ச கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நேற்று நைட்டு ஊற வச்ச கொள்ளு ஒரு 100 கிராம் ஊற வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கொள்ளு வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வேகணும். குறைஞ்சது ஒரு 10, 20 நிமிஷம், 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா போட்டோம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது எப்படின்னா, இந்த கொள்ளெல்லாம் நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு இது கொதிக்கணும். அதை வந்து நீங்கள் கொள்ளை எடுத்து அப்படியே நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொள்ளு அப்படியே வெந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் இந்த கொள்ளு வேகணும். இப்போது கொள்ளு வந்து நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்துருச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளை எடுத்து இந்த இடத்துல அமுத்தி பார்த்தா நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பார்த்தீங்களா?
சும்மா தொட்டாலே தோல்லாம் உறிஞ்சு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொள்ளு வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். தண்ணி வந்து 1 லிட்டர் ஊற்றிருந்தோம் இல்லையா, இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு சுண்டிருச்சு. தண்ணி இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் இந்த கொள்ளை வடிகட்டி அந்த தண்ணி வெந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கொள்ளை வெந்த தண்ணியை வடிகட்டி எடுக்க போகிறோம். இப்போது இந்த கொள்ளை வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றினோம். கிட்டத்தட்ட ஒரு 100 எம்எல்லேருந்து 150 எம்எல்குள்ளே தான் தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நெல்லிக்காய் சாறு, 3 நெல்லிக்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த சாறை வந்து கலக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக கலக்க வேண்டியதில்லை, ஒரு பாதி கலக்கினாலே போதும். இப்போ இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் சாறு சேர்த்திட்டோம். அடுத்து ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை கட் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்திக்கலாம். இது வேணுங்கிறவங்க சேர்த்திக்கிங்க, இல்லை வேண்டாம் எலுமிச்சம்பழச்சாறு வேண்டாம் அப்படிங்கிறவங்க சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்திக்க போகிறோம். இப்போது இதில் வந்து எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திட்டோம். அடுத்து உப்பு, இது வந்து சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. டேஸ்ட் கொஞ்சம் தேவை அப்படின்னா லைட்டாக நீங்கள் சேர்த்துக்குங்க உப்பு. இப்போ உப்பு சேர்த்துட்டோம். இதை நல்லா கலக்கிக்கலாம். உடலுக்கு ஆரோக்கியமான எனர்ஜி தரக்கூடிய கொள்ளு ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை வச்சு நம்ம எளிமையாக எப்படி செய்கிறது ஆர்கானிக்காக அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த கொள்ளு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம குடிக்க வேண்டியதில்லை. இதிலிருந்து ஒரு 10லிருந்து 15 எம்எல் எடுத்து 200 எம்எல் தண்ணியில், நார்மலான தண்ணியில் கலந்து நம்ம காலை மாலை இருவேளை நம்ம குடித்தா போதும். நம்ம உடலுக்கான ஆரோக்கியமும் எனர்ஜியும் இதுலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து முழுக்க இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிச்சிருக்கோம். இது வந்து 1 நாள் இல்லை 2 நாள் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே இதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ஆட் பண்ணலை. ஸோ இதை வந்து கம்மியாக செஞ்சு நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா இது இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 2 நாளைக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். காலை மாலை நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இயற்கையான ஆரோக்கியமான கொள்ளு ஜூஸை நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? நீங்களே இனிமேல் இந்த கொள்ளு சாறு செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த கொள்ளு சாறு, அதாவது கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கொள்ளுல புரதம் நிறைய இருக்குது. அதனால் உடல் வளர்ச்சிக்கும் சதை பலத்துக்கும் சிறந்தது. கொள்ளு சாப்பிட்டா உடல் எடை குறையும். இந்த தேவையில்லாத கொழுப்புகள் உடம்பிலிருந்து வெளியே செல்லும். கொள்ளு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடலுக்கு பலம் கிடைக்கும். ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகும். சளி, ஜலதோஷம் இதெல்லாம் குறையும். கொள்ளு சாறு உடலுக்கு பலத்தை கொடுக்கும். கொள்ளு சாறு உடலுக்கு நிம்மதியை தரும். கொள்ளுல கால்சியம் நிறையா இருக்குது, இரும்பு நிறையா இருக்குது. அதனால் அதை எடுத்துக்கிறது மூலியமாக எலும்பு நரம்பு பலப்பெறும். கொள்ளு உடலை சுத்தம் செய்வதற்கு உதவுகிறது. சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறது. சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஆண்களுக்கான சக்தியை கொடுக்கிறது. ஆண்களுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கிறது.
உடல் சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. கொள்ளு சமநிலை உணவாக உடம்பில் செயல்படுகிறது. கொள்ளு பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுங்க. பெண்களுக்கான மாதவிடாயை ஒழுங்கு செய்கிறது. பெண்களுக்கான அந்த மாதவிடாய் காலத்துடைய சீரமைப்பை ஒழுங்கு செய்கிறது. நண்பர்களே, கொள்ளு சாப்பிடுறது உடம்புக்கு ஆக மொத்தம் ஆண்களுக்கும், பெண்களுக்கும், சிறியவங்களுக்கும், பெரியவங்களுக்கும் எல்லோருக்கும் மிக சிறந்தது. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. எனவே அவசியம் எல்லாருடைய வீட்லயும் கொள்ளு உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது மிக மிக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு, நீங்களே வீட்ல கொள்ளு சாறு தயாரித்து சாப்பிடுங்கள். எல்லோருக்கும் பரிமாறுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வீட்ல இந்த கொள்ளு சாறு தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா, அம்மி தற்சார்பு சந்தையில நீங்க கொள்ளு சாறு வாங்கி நீங்க குடிக்கலாம். அம்மி இயற்கை அங்காடியில் கொள்ளு சாறு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அம்மி தற்சார்பு சந்தையில கொள்ளு சாறு வேணும்னா, AAMMII.comல நீங்க போய் ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொள்ளு சாறு வேணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க கொரியர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.